Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. நம்ம வந்து இன்னைக்கு வித்தியாசமான ஒரு பட்டு பாவாடை சட்டையோட டிசைன் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல உள்ள Dress. ஆரஞ்சு கலர்ல பாவாடை, கிரீன் கலர்ல சட்டை. சோ ரெண்டுமே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன். அதுல வந்து நான் சூப்பரா டிசைன் பண்ணிருக்கேன். இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நெக்ல வந்து லீஃப் நெக் கொடுத்துட்டு காயின் வச்சு நான் டிசைன் பண்ணிருக்கேன். சென்டர்ல வந்து ஒரு பெண்டன்ட் வர மாதிரி டிசைன் பண்ணிருக்கேன். கீழ வந்து ஒட்டியானம் டிசைன் பண்ணிட்டு அதுக்கு கீழ வந்து பார்டர்லயே வந்து ஃப்ரில் மாதிரி கொடுத்திருக்கேன். இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ். சோ பஃப் ஸ்லீவ்லயும் புட்டாஸ் கொடுத்து டிசைன் பண்ணிருக்கேன். அடுத்து வந்து இந்த டிசைனை நமக்கு க்ளோஸ் அப்ல பாக்கும்போது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பாருங்க, இது வந்து ஒரு 8 வயசு குழந்தைக்கான பட்டு பாவாடை சட்டை. அதோட சட்டையில நான் டிசைன் பண்ணிருக்கேன். பாவாடை வந்து ஆரஞ்சு கலர்ல, சோ அதுக்கு வந்து கிரீன் கலர்ல சட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நான் ஃபுல்லுமே டிசைன் பண்ணிருக்கேன். பெண்டன்ட் காயின் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்கேன். இதோட நெக் வந்து பாத்தீங்கன்னா லீஃப் நெக்ல பீட்ஸ் ஒர்க் கொடுத்து டிசைன் பண்ணிட்டு அதோட எண்டிங்ல வந்து காயின் கொடுத்து டிசைன் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல எல்லாம் நெக்ல வந்து காயின் அங்கங்க ஒரு காயின் இருக்கிற மாதிரியும், இந்த இடத்துல அதாவது நெக்கோட எண்ட்ல வந்து மொத்தமா ஒரு 7 காயின் வந்து கண்டினியூஸா வர மாதிரியும் நெருக்கமா வர மாதிரியும் கொடுத்துருக்கேன். சோ இது நம்மளுக்கு வந்து ஓவராலா பாக்குறதுக்கு வந்து ஒரு டாலர் போட்ட மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் இந்த இடத்துல சென்டர்ல. சோ இங்க அங்கங்க ஒரு காயின் இருக்கு. அப்புறம் பிளவுஸ் ஃபுல்லா அங்கங்க பாத்தீங்கன்னா எல்லாமே புட்டாஸ். இந்த சட்டை ஃபுல்லா புட்டாஸ் வந்து எப்படின்னா ஒரு ஆரஞ்சு ஸ்டோன் கொடுத்து அதோட அவுட்லைன்ல சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு மோத்தி பீட் ஒரு சுகர் பீட் அப்படியே தொங்குற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது டிசைன் வந்து ஓவராலா நம்மளுக்கு வந்து ஹைலைட் ஆகி நல்ல கிராண்டா தெரியும். சென்டர்ல ஒரு பெண்டன்ட் வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பெண்டன்ட்ல வந்து பேர்ல் வச்ச மாதிரி டிசைன் இருக்கு. அதோட அவுட்லைன்ல வந்து பெண்டன்ட்டோட அவுட்லைன்ல திலக் ஷேப்ல நெக்ல பண்ண டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வெயிஸ்ட் கிட்ட பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹிப் பெல்ட் மாதிரி ஒட்டியானம் போட்ட மாதிரி ஒரு டிசைனு, அதுக்கு கீழே ஒரு காயின் தொங்குற மாதிரி நான் டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இந்த பட்டு பாவாடை சட்டையிலலாம் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணோம்னா ரொம்ப கிராண்டா இருக்கும். நம்ம ஒட்டியானம்னு ஒன்று தனியா வாங்கி யூஸ் பண்ண தேவையில்லை. இதே வந்து நம்மளுக்கு ஒரு ஜுவல் போட்ட எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பார்டர் எடுத்து இந்த பார்டர்ல ஃப்ரில் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபுல்லுமே. ஸோ ரொம்ப அழகா இருக்கு டிசைனு. இதோட ஸ்லீவ் பாருங்க, பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. பஃப் ஸ்லீவ்ல ஃபுல்லும் வந்து புட்டாஸ் கொடுத்துட்டு எண்டில் வந்து நெக்ல பண்ண டிசைன் கொடுத்துட்டு ஸ்லீவோட சென்டர்ல ஒரு 3 காயின் இருக்கிற மாதிரியும் ஸ்லீவோட சைட்ல ஒரு காயின் அங்கங்க வர மாதிரியும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து டிசைனு. 2 ஸ்லீவுமே வந்து பஃப் ஸ்லீவ் அழகா ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்லேயும் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கேன்.